தனுஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான மாரி படத்தின் பட்ஜெட்டில் பாதி பணம் படத்தில் தனுஷ் புகைப்பிடிக்கும் சிகரெட்டுக்கே செலவாகி இருக்குமோ என்று எண்ணும் அளவிற்கு காட்சிக்கு காட்சி சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருக்கிறார் தனுஷ். மாரி படத்தின் தயாரிப்பாளர் உண்மையிலே ராதிகா தானா அல்லது சிகரெட் தயாரிக்கும் நிறுவனம் பணத்தை செலவு செய்து ராதிகா பெயரில் தயாரித்துள்ளதா என்று சந்தேகமும் எழுந்துள்ளது. கடந்த வாரம் மாரி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இது குறித்து தனுஷிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இணையதளங்களில் இது குறித்த கருத்தையும் கண்டனத்தையும் அழுத்தமாகவே பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திரைப்படங்களில் நடிகர்கள் புகைப்பிடிப்பது போல் நடிக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் பாமக இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாமனார் ரஜினிகாந்த் வழியில் திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகள் நடிப்பதை கைவிட வேண்டும் என்று நடிகர் தனுஷுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நடிகர் தனுஷுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எழுதிய கடிதம் இதுதான். இன்று தமிழ்நாட்டின் முன்னணி இளம் நடிகர்களில் ஒருவராக நீங்கள் திகழ்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். மாரி திரைப்படத்தின் ஏராளமான காட்சிகளில் நீங்கள் புகைப்பிடித்தபடி நடித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறதா? பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் உங்களுடைய ரசிகர்களாக இருக்கும் நிலையில் இந்த தவறான செயல் உங்கள் ரசிகர்களை புகைப்பிடிப்புக்கு அடிமையாக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். புகையிலை பொருட்களால் புற்றுநோய், மாரடைப்பு, பக்கவாதம், நுரையீரல் பாதிப்பு, தோல் நோய்கள், ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை என பல கேடுகள் நேர்கின்றன. இளைஞரிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரிப்பதற்கு திரைப்படங்களில் இடம்பெறும் புகைப்பிடிக்கும் காட்சிகள் முக்கிய காரணமாக உள்ளன. மாரி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள புகைப்பிடிக்கும் காட்சிகள் தற்செயலானவை அல்ல என்றே கருத வேண்டியுள்ளது. பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் கடைகளிலும் புகையிலை விளம்பரம் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளதால் சிகரெட் நிறுவனங்களின் சட்டவிரோத விளம்பர களமாக திரைப்படங்கள் மாறிவிட்டன என்று சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். தமிழகத்தின் முன்னணி நடிகர்கள் கமல்ஹாசன், விஜய், சூர்யா, விக்ரம் உள்ளிட்டோர்கள் திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என வாக்குறுதி அளித்து அதனை உறுதியாக பின்பற்றி வருகின்றனர். அதைவிட முக்கியமாக உங்களது மாமனாரும் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என புகழப்படுவருமான நடிகர் ரஜினிகாந்த் திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தனது ரசிகர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக பண்பாட்டில் மாமனார் என்பவர் தந்தைக்கு சமமானவராக கருதப்படுகிறார். தந்தையின் புகழை காப்பாற்றும் கடமை மகனுக்கு இருப்பது போல மாமனாரின் புகழை காப்பாற்ற வேண்டிய கடமை மருமகனுக்கு உண்டு. திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் உங்களது செயல் உங்களது மாமனார் நடிகர் ரஜினிகாந்தின் புகழுக்கு இழுக்கு செய்வதாக அமைகிறதா என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே தமிழ்நாட்டின் பல லட்ச சிறுவர்கள், இளைஞர்களின் எதிர்கால நலன் கருதி திரைப்படத்தில் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிப்பதை நீங்கள் கைவிட வேண்டும். மேலும் இனி திரைப்படங்களில் புகைப்பிடிக்க மாட்டேன் என பகிரங்கமாக அறிவிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக இளைஞர்களின் நலனுக்காக மட்டுமின்றி உங்களது உடல்நலத்திற்காகவும் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிப்பதை நீங்கள் கைவிட வேண்டும் என்று உங்களது சகோதரராகவும் ஒரு மருத்துவராகவும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நீண்ட ஆயுளை பெற்று தமிழ் திரையுலகில் பல பல சாதனைகளை படைக்க வாழ்த்துகிறேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிவுரையை ஏற்று தன்னுடைய திரைப்படங்களில் புகைப்பிடிப்பதை தனுஷ் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அவரது அடுத்த படம் வெளியாகும் போது பாமகவின் எதிர்ப்பு கடுமையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் பாமகவை சேர்ந்தவர்கள்.